மத்தியதே பாபராசிஹி யயா சா மதுரா. நம்முடைய பாப கூட்டங்கள் இருக்கே அது அனைத்தும் கடைந்து தூர எரியப்படுகிறது. கடைந்தா அதில் இருக்கிற என்ன மேலே ஒரு பகுதி வருமே அதை தூர எரிந்து விடலாம். அப்ப மத்தியதே நம்முடைய பாப கடலானது கடைந்து அது எல்லாம் ஒழிக்கப்படுவது இந்த மதுரா என்கிற நகரியாலே. அப்ப மத்தியதே பாபராசிஹி யயா சா மதுரா என்றும் இதற்கு பெயர்காரணம் சொல்லப்படுகிறது. மலை பெரும் குடையால் மறைத்தவன் மதுரை மால் புருடோத்தமன் வாழ்வு. மதுரை மால் புருடோத்தமன், பகவானுக்கு மால்னா வியாமோகம்னு சொன்னேனே, இந்த மதுரையினிடத்திலே மிகுந்த ஆசை உண்டு. அதனாலே மண்ணு வடமதுரை மைந்தன்னு பாடினார். இது மதுரா நகரத்தினுடைய ஏற்றத்தை பார்த்தோம். இன்று அனுபவிக்க வேண்டியது மறுபடியும் 10 வயதானவுடன் பகவான் மதுரைக்கு வந்து இங்கு என்னென்ன சேஷ்டிதங்கள் செய்தார், யாருக்கு அனுகிரகித்தார், யாரையெல்லாம் கொன்றார், மதுரையில் இருக்கும் மக்களோடு தான் என்ன உறவு கொண்டிருந்தார் என்று பார்க்க வேண்டும். முதலில் தொடங்குவது கம்சன் எத்தனையோ ராட்சசர்களை அனுப்பி பார்த்தான். ஒருவராலும் கண்ணனை கொல்ல முடியவில்லை. பூத்தனை தொடங்கி சகடாசுரன், பிரலம்பாசுரன், தேன்வாசுரன், கபித்தாசுரன், எத்தனையோ அசுரர்களை அனுப்பித்தான். கடைசியாக கேசி என்று ஒரு அசுரன் வந்தான். அவனையும் கண்ணன் முடித்து விட்டார். சரி என்று அவனுக்கு அனுப்புவதற்கு ஆளில்லை. ஆகையால் கண்ணனை இங்கு வரவழைப்போம் என்பதற்காக ஒரு தனுர் யாகம், தன்னுடைய வில்லுக்கு ஒரு பூஜை செய்வதாக ஒரு சாக்கை வைத்து அந்த கம்சன் கண்ணனை அழைத்து விட அதற்காக அக்ரூரரைத்தான் அனுப்பினான். அங்கிருந்து அக்ரூரர் புறப்பட்டு வந்து கண்ணனை அழைத்து செல்ல வேண்டும். அவருக்கு மிகுந்த ஆனந்தம். அக்ரூரர் பரமகிருஷ்ண பக்தர். அவரும் எதுகுலத்தில் பிறந்தவர் ஒரு வழியில். அப்ப அவர் வந்து புறப்படுகிறார். புறப்பட்டவுடன் ஒரே ஆனந்தம். இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்தேன்? ஏதோ பெரிய தவம் செய்திருக்க வேண்டும், அல்லது பெரிய தானம் ஏதாவது செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. என்ன வாய்ப்பு என்றால், அத்யமே சபலம் ஜன்ம சுப்ரபாதாச்ச மே நிஷா. இன்றுதான் என்னுடைய ஜன்மமே பயனுள்ளதாக ஆகியுள்ளது. ஜன்ம சாபல்யம்னு சொல்லுவோம் இல்லையோ, பயனுள்ளதாக என்னுடைய பிறவி இன்றுதான் ஆகியுள்ளது. ஏனென்றால் நேற்று வரை காலை பொழுது விடிந்தால் கம்சனுடைய முகத்திலேதான் நான் விழித்திருக்கிறேன். இன்றுதான் முதல் முறையாக கண் விழித்த போது கண்ணனுடைய முகத்தில் விழிக்கப் போகிறேன். அத்யமே சபலம் ஜன்ம சுப்ரபாதாச்ச மேனிஷா யதுன்னித்ராப பத்ராட்சம் விஷ்ணோஹோ திரக்ஷ்யாம்யம் அயம் முகம். விஷ்ணுவனுடைய முகத்தை நான் பார்க்க போகிறேன். சென்றவுடன் அவர் என் காலில் விழுந்து வணங்குவார். அவரை நான் தூக்கி மடியில் அமர்த்தி கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து கட்டி கொண்டு கண்ணா சௌக்கியமானு கேட்டு அவனோடு விளையாடி அவனோடு சேர்ந்து அமர்ந்து உண்டு இப்படியெல்லாம் விளையாடப் போகிறேன் என்று ஆசையோடு இங்கிருந்து சென்றார். அக்ரூர யானம் என்று தெரிவிப்பார்கள். ஒவ்வொருவனும் சில விஷயங்களுக்கு எப்போதும் பாரித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி போகணும் அப்படி போகணும் என்று ஒரு பாரிப்பு இருக்கணுமா. ஒன்று திருவேங்கட யாத்திரை. எப்போது திருவேங்கடமுடையான் அழைப்பார் நாம் சென்று அவரை சேவிப்போம்னு கோடித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி புறப்படுவோம், இங்கே போவோம், இங்கே படியேற ஆரம்பிப்போம். வத்சமூர்த்தி, கூர்மமூர்த்தி, வராகமூர்த்தி, மேலே இந்த இடத்துல கையில் காப்பு கட்டுவா, அது இன்னைக்கு சேவைன்னு சொல்லுவா. அங்கே போய் எங்கே தங்குவோம், எப்படி பெருமாளை சேவிப்போம், அவர் ஊஞ்சல் உற்சவமா கல்யாண உற்சவமா எல்லாத்தையும் நினச்சிட்டே இருக்கணும். நினைத்து கொண்ட சுவாமி நடக்காட்டா என்ன பண்ணுறதுனால், நினைப்பது இனிதாக இருக்கோ இல்லையோ அதற்காக நினைக்க வேண்டும். ஸ்வயம் பிரயோஜனமாக நினைக்க வேண்டும். இப்போ அக்ரூரர் இவ்வளவு யோசிச்சாரு, இதெல்லாம் போய் நடக்காட்டா என்னன்னு பயந்தாரான்னு. நினைப்பதே ஆனந்தமாக இருந்தது. நேத்தி வரை கம்சனோடு இருந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவருக்கு இன்னைக்கு கண்ணனை பார்க்க போகிறோம்னா எவ்வளவு ஆனந்தம். அதே போல ஸ்வயம் பிரயோஜனமாக நான் செல்ல போகிறேனா இல்லையா என்பது வேறு. முன்காலத்தில் ஒரு ஜென்மத்தில் ஒரு முறை 2 முறை திருமலையை சேவித்தாலே பெரிய விஷயம். நமக்கு இப்போ வண்டி எடுத்தால் 4 மணி நேரம் போய் சேவிச்சோன்னா திருப்பி 4 மணி நேரம் இருக்குது. அந்த காலத்தில் கடினமானது. அப்போ ஆசைப்பட வேண்டும், போகணும், சேவிக்கணும், இப்படி சேவிக்கணும் அப்படி சேவிக்கணும்னு ஆசைப்பட வேண்டும். அப்போ திருவேங்கட யாத்திரை பாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே போல அர்ச்சிராதி மார்க்கம். இங்கிருந்து நான் முக்தி அடைந்தால் இந்த தலை வழியாக ஜீவாத்மா நான் புறப்பட்டு அர்ச்சிஸுங்கிற லோகத்துக்கு போய் அப்புறம் அர்ச்சிஷோ அஹஹா அன்ன ஆபூர்யமான பக்ஷம் ஆபூர்யமான பக்ஷாத் யான் ஷட் உதங்கேதி மாசான்ஸ்தான் மாசேபிய சம்வத்சரம் சம்வத்சராத் ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரமசம் சந்திரமசோ வித்யுத்தம். இப்படி வழி சொல்றது. இந்த உடல் விட்டு இரவி மண்டல தூடேகி இவ்வண்டம் கழிந்து இடையில் ஆவரணம் 7 போய் அங்கம் அழகாய் விரசதனில் குளித்து அங்கமானவனால் ஒளிக்கொண்ட சோதியும் பெத்து என்று தெரிவிக்கிறார்கள். இந்த உடலை விட வேண்டும். அடுத்து ஆதித்ய லோகம், சந்திரலோகம், வருணலோகம், மின்னல் லோகம், இதெல்லாத்தையும் தாண்டுவோம்.
மேலே பிரம்மலோகம் வரும், அதையும் தாண்டுவோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போறச்சே அங்கங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் வந்து எங்களுடைய திருமாளிகை உங்கள் குடிசையில் ஒரே நிமிஷம் காலை வச்சுட்டு போனோம், சுவாமி பொன்னடி சாத்த வேண்டும், இவர் முக்தன். அப்போ தேவன் இந்திரனை விட இவர் பெரியவர், வருணனை விட பெரியவர். அப்போ அவர்கள் இன்னும் சம்சாரத்தில் இருப்பவர்கள், இந்த ஜீவாத்மா முக்தி அடைந்து விட்டார். அப்போ ஒவ்வொருவரும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும்னு அழைப்பார்களாம். இப்படி நான் சென்று பகவான் திருமாமணி மண்டபத்தில் இருப்பார். உள்ளே புகுந்து அவருடைய படுக்கையில் கால் வைத்து மேலே ஏறி மடியில் அமர்ந்து கொண்டு அவரோடு பேசி ஆனந்தமாக இருப்பேன் என்கிற பாதையை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போறது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை பாரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் அக்ரூரர் பாரித்தார். சென்று பார்த்தார், கண்ணனும் விழுந்து சேவித்தான். இவர் ஆசைப்பட்டது அனைத்தையும் பூர்த்தி செய்தார். இவர் மற்றவர்களிடம் சொன்னார், இந்த மாதிரி கம்சன் அழைத்தான், அங்கு செல்ல வேண்டும், கம்சனுடைய ஆணை என்று சொல்ல சரி என்று கண்ணன் புறப்பட்டு விட்டான். மற்ற யாருக்குமே அதில் சம்மதமில்லை. ஊர் மக்கள் அனைவரும் முடியாது என்றார்கள். நந்தகோபாலன் வேறு வழியில்லை, ராஜா அழைக்கிறார், அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து இவர்களெல்லாம் புறப்பட்ட போது கோபிகா ஸ்திரீகளெல்லாம் வந்து தடுத்தார்களாம். மதுராம் பிராப்பிய கோவிந்தா கதம் கோகுலம் ஏஷ்யதி நகரஸ்திரீ கலாலாப மது ஸ்ரோத்ரேண பாஸ்யதி. கோபிகைகளுக்கெல்லாம் பயம், இங்கிருந்து கண்ணன் புறப்பட்டு சென்றால் மறுபடியும் வரமாட்டார் என்று தெரிவித்தார்களாம். ஏன் வரமாட்டார்? இத்தனை நாழி நன்னா ஆனந்தமாகத்தானே பழகினார், அப்போ இப்போ விட்டுடுவாரா? அங்கே போனால் மறக்க மாட்டார் என்று சொல்லலாமானால், நகரஸ்திரீ கலாலாப மது ஸ்ரோத்ரேண பாஸ்யதி. நாங்களெல்லாம் இடைச்சிகள், நன்னாலாம் பேச தெரியாது, ஏதோ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவோம். நகரஸ்திரீகளெல்லாம் நன்னா இனிமையாக பேசக்கூடியவர்கள். நகரஸ்திரீ கல ஆலாப, நன்றாக ஆலாபம் பேசுவாளோ இல்லையோ, அந்த மதுவை அந்த தேனை கண்ணன் கேட்டு விட்டான் என்றால் நகரஸ்திரீகளிடம் மயங்கி விடுவான், மறுபடியும் கோகுலத்துக்கு வந்து எங்களை பார்க்கவே மாட்டான் என்று கோபிகைகளெல்லாம் அழுது அலத்தினார்கள். ஆனால் அக்ரூரர் அழைத்துச் சென்றார். சென்றபோது யமுனை கரைக்கு வந்தார்கள். வந்தவுடன் கண்ணனும் பலராமனும் இறங்கி யமுனையில் ஆச்சமனம் செய்துவிட்டு புரோக்ஷித்து கொண்டு வந்து மறுபடியும் தேரிலே அமர்ந்து கொண்டார்கள். அக்ரூரர் மட்டும் தான் குளித்து விட்டு வரலாம் என்பதற்காக யமுனையில் இறங்கினார். உள்ளே தான் ஜலத்துக்குள்ளே சென்று அங்கு பார்த்தார். அங்கு பார்த்தால் கண்ணனும் பலராமனும் அங்கு இருக்கிறார்கள். ஓஹோ, நம்ம பார்க்காத போது அவர்களும் குளிப்பதற்காக வந்தார்கள் போல் இருக்கிறது, அப்போ இங்கே இருக்கார்களான்னு நினச்சிட்டு மேலே தலையை எடுத்து பார்த்தார். மறுபடியும் தேரில் அமர்ந்திருக்கிறார்கள். சரி, அப்போ மேலே தான் இருக்கானா கீழே இல்லையான்னு மறுபடியும் கீழே போய் பார்த்தார். அப்போது கீழே கண்ணனும் பலராமனுமாக சேவை சாதிக்காமல் ஆதிசேஷனும் நாராயணனுமாகவே சேவை சாதித்தார்கள். சஹஸ்ர சிரசம் தேவம் சஹஸ்ர பண மௌலினம் நீலாம்பரம் பிசஸ்வேதம் ஸ்ருங்கை ஸ்வேதமிவ ஸ்திதம். சஹஸ்ர சிரசம் 1000 தலைகளோடு, தேவம் சஹஸ்ர பணி மௌலினம் ஒவ்வொரு தரையிலையும் ஒரு கிரீட்டம் சாத்திருக்கான். திருமேனி வெளுப்பா இருக்கு, தாமரை தண்டு போல அப்படியே நெலிசா இருக்கு, வெளுப்பா இருக்கு. அப்படி வெளுத்தவரான ஆதிசேஷன் தங்க கிரீட்டங்களோடு சேவை சாதித்தார். அவர் இப்படி சுத்தின் இருக்கார். அவருடைய மடியிலே தஸ்யோத்சங்கே கனஷ்யாமம் பீத கௌசேய வாசதம் புருஷம் சதுர்புதம் சாந்தம் பத்ம பத்ராபுரேக்ஷணம். அழகான தாமரை கண்களோடு பீதாம்பரத்தை தரித்து கொண்டு வெள்ளையான ஆதிசேஷனுடைய மடியிலே கருப்ப கண்ணன் நாராயணனாக 4 திருக்கைகளோடு சேவை சாதித்தாராம். அக்ரூரர் முன்னமே அறிவார், விஷ்ணுவனுடைய அவதாரம் என்று முன்னமே அறிவார். சேவித்தவுடன் மிகுந்த ஆனந்தம், இதற்குத்தானே ஆசைப்பட்டு வந்தேன், கண்ணனுடைய எளிமையோடு மட்டும் பழகப் போகிறோம் நினைச்சுட்டு அக்ரூரர் வந்தார். வருவான், என்னோடு பழகுவான், சாப்பிடுவான், கையில் தோளில் கை போட்டுப்பான், ஆனந்தமாக இருக்கலாம் நினைச்சார். அதை மட்டும் காட்டாமல் தன்னுடைய ஏற்றம் பரத்வத்தையும் பகவான் காட்டி கொடுத்தார். ஆனந்தப்பட்டார். மதுரையை சென்று அடைந்தார்கள். அக்ரூரர் தன்னுடைய வீட்டுக்கு சென்றார். கண்ணன் மெதுவாக உள்ளே நுழைந்து ஊரையெல்லாம் சுத்தி பார்க்க தொடங்கினார். முதலில் அந்த பக்கமாக ஒரு வண்ணாத்தான் தன்ல ராஜாவினுடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சலவை செய்யக்கூடிய ஒருவர் சென்று கொண்டிருந்தார். கண்ணனுடைய வஸ்திரங்களை விட அவர் வைத்திருந்த வஸ்திரங்கள் நன்னா இருந்தது. சரி வண்ணானே, நீ எனக்கு அந்த வஸ்திரங்களை எல்லாம் கொடு என்று கண்ணன் பிரார்த்தித்தான். ஆனால் அந்த வண்ணான் மறுத்து விட்டான். ஈதிருஷான்யேவ வாசாம்சி நித்யம் கிரிவனேச்சராக பரிதத்த விமுத்ருத்வா ராஜத்ரவ்யாணி அபீப்சத. பிள்ளாய், நீ இடையந்தானே, உங்களுக்கு நீ உடுத்தி கொண்டிருக்கிற உடையே போரும். யசோதை கண்ணனுக்கு காலை வேளையில் நல்ல உடை உடுத்தி விடுவாளாம். ஆனால் மாடு மேய்க்க செல்வானோ இல்லையோ, அப்போ இந்த பட்டு வேஷ்டியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வாங்கிட்டு வெறும் மான் தோல் மரவுரி அதை தான் உடுத்தி அனுப்புவாளாம்.
ஏன்னா இந்த பிள்ளை அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு பழத்தை பிடுங்கும், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு கை அலம்பாம தன்னுடைய வஸ்திரத்திலே தொடச்சிருவானோ. அப்போ நல்ல பட்டு வஸ்திரமாக உடுத்தி அனுப்பி அதெல்லாம் வீணா போகிறதுக்கு சாதாரண மான் தோல் போரும் என்று மாற்றி விடுவாளாம். அதோடையே வந்துட்டாரோ என்னமோ, இங்கு வந்து அந்த ரஜகன் பார்த்தான், நீ உடுத்தி கொண்டிருக்கும் உடைகள் தான் உனக்கு தெரியானது, நீ ஏதோ காட்டிலையும் வயல்களிலும் சுத்தக்கூடியவன், ராஜாவினுடைய உடைகள் எல்லாம் உனக்கு தேவையில்லை, அதனால் இப்படியெல்லாம் ராஜாவினுடைய பொருளுக்கு ஆசைப்படாதே, உன் தகுதிக்கு ஏற்றதை தான் நீ உடுத்தி கொண்டிருக்கிறாய் என்று சொல்ல கண்ணனுக்கு கோபம், ஒரே கையால் அடித்தார். அவனுடைய தலை கீழ் விழுந்துடுத்து. மற்றவர்கள் பயந்து அவன் ஆசைப்பட்ட வஸ்திரத்தை எல்லாம் கொடுத்தார்கள். தானும் உடுத்தி கொண்டார், பலராமனுக்கும் கொடுத்தார், தன்னோடு வந்த கோபர்களுக்கும் கொடுத்தார். சிலதை எடுத்து கீழே தரையில் போட்டாராம். கோபம், தனக்கு கொடுக்கலன்னு சொன்ன உடனே 4 வஸ்திரத்தை எடுத்து யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு தரையில் போட்டார். மேலே புறப்பட்டு சென்றார். இந்த சரித்திரம் துவாபர யுகத்தில் எப்பவோ நடந்தது. சுவாமி ராமானுஜருடைய காலத்தில் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் இருக்காரே உற்சவர், அவருக்கு தினமும் அவர் உடுத்தி கொள்ளக்கூடிய வஸ்திரங்களை யாராவது துவைக்கணும் இல்லையோ, அதுக்கு ஒரு வண்ணாத்தான் இருந்தார். அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் நன்றாக துவைத்து கொண்டு வந்தார். அதை ஒரு நாள் பகவான் சாத்தின்ற போது ரொம்ப ஆனந்தமா நன்னா துவைச்சிருக்கார் வஸ்திரத்தை. யார் அந்த வண்ணாத்தான் யாருன்னு பகவான் கேட்டார். அவரும் வந்தார், பகவான் அனுகிரகித்து விட்டார். சரி ஆயிடுத்து. அப்போ சுவாமி ராமானுஜர் அருகில் இருந்தார். இருந்த உடனே சுவாமிக்கு சந்தோஷம் தானே என்றால், ஆமாம் நல்ல சந்தோஷம், நன்னா துவைச்சிருக்கான், வஸ்திரம் எல்லாம் நன்னா இருக்குன்னு பகவான் சொன்னார். அப்போ ராமானுஜர் பிரார்த்தித்தாராம், அன்னைக்கு வண்ணான் செய்த அபச்சாரத்துக்கு மன்னிப்பு இவனுக்கு கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாராம். வண்ணான்களுக்கு பகவான் பாபம்னு நினைச்சுட்டாரோ இல்லையோ, அதனால் அந்த பாபத்தை பொறுத்து இனி வண்கான்களுக்கு பாபம்னு நினைக்க கூடாது என்று சொல்ல பகவான் சிரித்தார். அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராசன் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டோம். என்னைக்கோ ஒரு வண்ணான் பாவம் பண்ணதுக்கு இந்த வண்ணானுக்கு அவர் தண்டிக்க போறார். ஆனால் வண்ணானுடைய குலத்துக்கு ஒரு இழுக்குன்னு ஆயிடுத்தே, அது இனி இருக்கக்கூடாது என்று ராமானுஜர் பிரார்த்தித்தாராம். அப்போ இந்த வண்ணானிடம் முதலில் வஸ்திராலங்காரம் செய்து கொண்டார். அடுத்ததாக ஒரு மாலாகாரர், சுதாமா என்று அவருக்கு பெயர். இவர் வேறு சுதாமா நமக்கு தெரியும், கண்ணனோடு படித்தவர் இருக்கட்டும். அப்ப இந்த சுதாமா என்கிற ஒரு மாலைக்காரர், அவர் பெரிய கடை வீதியில் எல்லாம் இருக்கவில்லை, ஒரு சின்ன சந்துக்குள்ள அவருடைய சின்ன கடை. அந்த கடையை தேடி பிடிச்சு கண்ணன் போனாராம். அதை தெரிவிக்கிறார். ததா சுதாம்னோ பவனம் மாலாகாரஸ்ய ஜக்மதுஹு தௌ திருஷ்டுவாச சமுத்தாய நனாம சிரசா புவி. பலராமனும் கண்ணனும் நுழைந்தார்கள். சின்ன கடைவனுக்கு அவர் வந்தவரை பார்த்தவுடன் எழுந்திருந்து காலில் விழுந்து நமஸ்கரித்தான். ரொம்ப ஆனந்தம். கண்ணனிடத்தில் மிகுந்த பக்தி உடையவன். தன்னை தேடி அவர்கள் வந்தார்ன உடனே அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பிரசாத பரமௌ நாதௌ மம கேகம் உபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனஹா. இருக்கும் புஷ்பங்களை வைத்து மாலை கட்டி விற்று பிழைக்கக்கூடியவன் இந்த மாலாக்காரன். ஓஹோன்னு உயர்ந்த புஷ்பங்கள் எல்லாம் கிடையாது, பெரிய வீதியில கடை கிடையாது. ஆனால் இவனை தேடி வந்தார். ஏனென்றால் பகவான் தேடுவது பக்தியை. இவன் எவ்வளவு பெரிய புஷ்பம், உயர்ந்த புஷ்பமா, நல்ல மாலையா, வெலத்தி கட்டினானா, அடர்த்தியாக கட்டினானா, இதையெல்லாம் பார்ப்பதில்லை. இந்த மாலாக்காரனுக்கு பக்தி உண்டுன்னு தெரியுமோ இல்லையோ, அப்ப எந்த சின்ன இடத்தில் இருந்தாலும் தேடி வந்தார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா என்று கண்ணனுடைய வாக்கியம். ஒரு ஏதான ஒரு இலையோ, ஒரு புஷ்பமோ, ஒரு பழமோ, ஒரு காயோ, தண்ணீரோ, எது உனக்கு கிடைக்கிறதோ அதை எடுத்து எனக்கு பக்தியோடு கொடு. அந்த பொருளுடைய மதிப்பை நான் பார்ப்பதில்லை, உன் பக்தியைத்தான் நான் பார்த்து ஏற்றுக்கொள்கிறேன்னு தெரிவிக்கிறார். ஒரு சரித்திரம் ஐதிஹ்யம். ஆண்டாள் திருமாலிரும் சோழமலை அழகருக்கு 100 கங்காளம் முழுக்க வெண்ணையும் 100 கங்காளம் முழுக்க அக்கார அடிசிலும் சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டாள். மாலையும் அழகருக்கு 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் என்று வாய் நேர்ந்து பராவி வைத்தாள். அவள் நேரே செய்யவில்லை. நஞ்சியர் என்று பராசர பட்டருக்கு ஒரு சிஷ்யர். அவர் பட்டரிடம் சென்று, பகவானானா ஏதோ சின்ன பழம், சின்ன புஷ்பம், தோயம் இதை கொடுத்தா கூட போரும்னு சொல்றார். ஆண்டாளானா 100 தடா கங்காளத்தில் அக்காரடிசில் 100 கங்காளத்தில் வெண்ணெய் கொடுக்கணும்னு ஆசைன்னு சொல்றா. இது ரெண்டும் முரண்பட்டு இருக்கே. அப்ப பகவான் மிக எளிமையாக அவரை ஆனந்தப்பட வைக்கலாமா, இல்லை இவ்வளவு கொடுத்தால்தான் ஆனந்தப்படலாமா? இன்னொரு
விதுரனுடைய ஒரு வாக்கியமும் இருக்கு. அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்யத் பாதாவனேஜனாத் அந்யத் குசல சம்பிரஷ்னாத். கண்ணன் வந்தால் அவருக்கு ஒரு பூர்ண கும்பத்தை கொடுத்து அவர் திருவடிகளை விளக்கி அவருக்கு நன்னா இருக்கியா சௌக்கியமான 2 வார்த்தை கேட்டால் அதற்கு பகவான் தோற்கிறானே தவிர நீ எத்தனை செல்வங்களை அவர் மேல் கொட்டினாலும் அவர் அதற்கு மயங்குவதில்லை என்று திருதராஷ்டிரனிடம் விதுரன் சொன்னான். அப்ப இவர் நஞ்சியர் கேட்டார். அவரானால் அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத், சின்னதா பண்ணா கூட நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றார். ஆண்டாளானா நிறைய பணம்னு சொல்றா. எது சரியானது, நிறைய பணமா கம்மியா பணமான்னு கேட்டால் பட்டர் அழகாக பதில் தெரிவித்தார். அந்த 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் என்பது உமக்கு பெரியது, அவனுக்கு அந்யத் பூர்ணாத்துங்கிறத விட அது அல்பம். பகவான் கோவர்தனத்துக்கு படைத்த சோறு அனைத்தையும் ஒரே க்ஷணத்தில் உண்டவன். அவனுக்கு 100 தடா வெண்ணெய் அக்காரடிசில்ங்கிறது ஒரு பொருட்டே இல்லை. அப்போ உம்முடைய அளவாலே அது பெரிதாக இருக்கலாம், பகவானுக்கு அது அந்யத் பூர்ணாத்தை விட அல்பம் அப்படின்னு தெரிவித்தார். அப்ப அவனுடைய எண்ணத்தால் பார்த்தால் நாம் எவ்வளவு சமர்ப்பித்தாலும் அல்பம்தான், நம்முடைய எண்ணத்தாலே என்ன சமர்ப்பித்தாலும் அதிகமாக தோணலாம். அப்ப எது உள்ளதோ அதை கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும். பிரசாத பரமௌ நாதௌ மம கேகம் உபாகதௌ, என்னுடைய வீட்டுக்கு வந்ததற்காக தன்யோகம். எல்லாரும் தேடி தேடி போய் பெறுகிறார்கள் நல்ல செல்வத்தை. இந்த செல்வம் என்னை தேடி வந்ததே, நானாக தேடாமல் என்னை தேடி வந்த செல்வம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். புண்ணியம்னா பொதுவா நாம தான் தேடி போகணும். நான் யாகம் பண்ணேன் புண்ணியம் கிடைச்சது, ஹோமம் பண்ணேன் புண்ணியம் கிடைச்சது, மரம் நட்டேன் புண்ணியம் கிடைத்ததுன்னு நாம தேடி தேடி போனோம். ஆண்டாள் தேடியே போலையாம். புண்ணியம் யாம் உடையோம், யாம் கொண்டோம், யாம் சாதித்தோம், நாம் ஏற்படுத்தினோம்னு சொல்லல, யாம் உடையோம், எங்க மடியில தானா வந்து விழுந்து விட்டது. அதை போல்தான் தன்யோகம், நான் தேடி செல்லாத போதும் செல்வம் என்னை தேடி வந்தது. அர்ச்சயிஷ்யாமி, என்னிடம் இருக்கும் பழங்களை புஷ்பங்களை வைத்து உங்களுக்கு அர்ச்சனை செய்கிறேன் என்று பிரார்த்தித்தார் அந்த மாலாக்காரர். ஆண்டாள் இந்த ஒரு கதையைத்தான் பிடித்து கொண்டாள். நாச்சியார் திருமொழியில் ஒரு பாசுரம், மாடமாமணிகை சூழ் மதுரைப்பதி நாத நம் தெருவின் நடுவே வந்திட்டு ஓடை மா மதையானை உதைத்தவன் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே என்று ஒரு பாசுரம். மாட மாமதிள் மாளிகை சூழ் மதுரைப்பதி, எத்தனை உயர்ந்த மாடங்களோடு கூடின மாளிகைகள் மதுரையில் உள்ளன. அவ்வளோ பெரிய தெருவெல்லாம் விட்டுடணும், அதற்குள்ள இருக்கிற சின்ன தெருவையும் விட்டுடணும். அதற்குள்ள ஒரு ரொம்ப சின்ன மெலிசா ஒரு தெரு இருக்குமோ இல்லையோ, அதற்குள்ளத்தான் ஆண்டாளுடைய வீடு இருக்கான். மதுரையில் ஆண்டாளுக்கு ஒரு வீடு ரொம்ப சின்னதான தெருவில் சந்தில் உள்ளது. ஆனால் அதை தேடி பகவான் வர வேண்டும். நாடி மதுரைப்பதி நாடி நம் தெருவின் நடுவே வந்துட்டு, நம்ம தெருவுக்கு பகவான் வரணும், அதுவும் நடுவே வந்துட்டு. ஆண்டாள் எங்க எங்க, ஆண்டாளுடைய வீடு எங்க இருக்கு, ஆண்டாளுடைய வீடு எங்க இருக்குன்னு போற வழியிலெல்லாம் கேட்டுட்டு வரணும். அதைத்தான் தேடி நாடின்னு தெரிவித்தார். அப்படி அனைவரிடமும் கேட்டுக்கொண்டு ஆண்டாள் வீடு தெரிஞ்சு வரக்கூடாதான், நடு வீதியில பகவான் நடந்து செல்ல வேண்டும். யார் வீட்டுக்கு போறார் யார் வீட்டுக்கு போறார்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து கொண்டு ஆசையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டாள் வீட்டு வாசல் வந்த உடனே சட்டுன்னு திரும்பி உள்ள போயிடணுமா. அப்போ ஆண்டாளுக்கு தான் இவ்வளவு பெருமையா? கண்ணன் அவ்வளவு பெரிய ஈஸ்வரன், அவன் தேடி வந்து இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்தானான்னு ஊர் அனைத்தும் கொண்டாட வேண்டும். ஏன்னா அவர் முன்னாடியே ஒரு ஓரமா நடக்க ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்க, ஆண்டாள் வீட்டுக்கு தான் போறாருன்னு தெரிஞ்சிருமா. அப்ப வீதியின் நடுவே நடந்து வர வேண்டும். என் வீட்டு வாசல் வந்தவுடன் ஷடக்கென்று உள்ளே புகழ வேண்டும் என்று ஆண்டாள் ஆசைப்பட்டாள். பெண்ணே, இப்படியெல்லாம் நடக்குமா? கண்ணன் எவ்வளவு பெரியவனால் ஒரு மாலாக்காரருக்கு வந்தாரே, நாலும் மாலாக்காரர் பொண்ணு தானே, பெரியாழ்வாருடைய பெண்ணான், பெரியாழ்வாரும் மாலாக்காரர் தானே. அப்ப அந்த மாலாக்காரர் சின்ன கடையை வச்சிருந்தாலும் சந்தில வச்சிருந்தாலும் போவர்னால் என் தகப்பனார் வீட்டுக்கும் வருவார், என்னையும் அனுகிரகிப்பார் என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் பாடுகிறார். ஆக மாலாக்காரருக்கும் தான் அனுகிரகித்தார். அடுத்ததாக சோபி வவ்ரே அச்சலாம் பக்திம் தஸ்மின்னேவாகில் ஆத்மனி தத்பக்தேஷு ச சௌஹார்தம் பூதேஷு ச தயாம் பராம். அவனுக்கு நீ என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று பலராமனும் கண்ணனும் வாக்கு கொடுத்தார்கள். என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று. அவன் 3 வரங்களை கேட்டான். ஒன்று அச்சலா பக்தி, உன்னிடத்தில் மாறாத அசையாத பக்தி எனக்கு வேண்டும். அடுத்ததாக தத் பக்தேஷுச்ச சௌஹார்தம், உன்னுடைய அடியவர்களிடத்தில் எனக்கு அன்பு இருக்க வேண்டும், அவர்கள் நன்னா இருக்கணும்னு என்னுடைய மனதில் தோன்ற வேண்டும். கடைசியாக பூதேஷுச்ச தயாம் பராம், அனைத்து ஜீவராசிகளிடமும் எனக்கு தயை இருக்க வேண்டும். யார் கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்து கொண்டிருக்காமல் அவர்களுக்கு ஓடி உதவி செய்யக்கூடிய தயை வேண்டும்.
உன் பக்தர்களிடம் சௌஹார்தம் வேண்டும், உன்னிடத்தில் மாறாத பக்தி வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவரும் இதையும் கொடுத்து இதற்கு மேல் ஆரோக்கியம், தனம், ஐஸ்வர்யம் அனைத்தையுமே அந்த மாலாக்காரருக்கு கொடுத்தான். இந்த பக்தியை பிரார்த்தித்தாரே, அவர் அதெல்லாம் பிரார்த்திக்கணுமேனால் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் தன்னோடு வந்து பகவான் சேர வேண்டும் என்று ஆசை, ஆனால் எப்போதும் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் வருவாரான்னு தெரியாது. இப்போது என்னோடு வர வேண்டும், வந்தால் இங்கிருந்து போகவே முடியாதுன்னு சொன்னால் பகவான் வராமல் மறுத்திடலாமோ இல்லையோ. அதனால் என்ன தெரிவித்தார், நீ எனக்குள் வர வேண்டும், ஆனால் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன், எக்காலத்தெந்தையாய் என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் ஆழ்வார் பாசுரம். ஒரே ஒரு முறை என்னுடைய ஹிருதயத்துக்குள் வந்தது, என்னுள் மண்ணில் எனக்குள் நீ வந்து விட்டாய் என்றால் மற்ற எக்காலத்திலும் வேற எப்பவுமே பிற்காலத்தில் எப்பவுமே யாதொன்றும் வேண்டேன், நான் உன்னிடத்தில் எதுவுமே கேட்க மாட்டேன் என்று ஆழ்வாருடைய பாசுரம். மேலோட்டமா பார்த்தா இப்படி அர்த்தம் தோணும், ஒரு முறை நீ எனக்குள் வந்து மன்னிவிட்டாய் என்றால் அதற்கு பின்னால் எக்காலத்திலும் உன்னிடம் வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன் இருக்கொல்லையோ. ஆழ்வாருக்கு அது போருமா? என்றைக்குமே பகவானோடு சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறவருக்கு நீ ஒரு முறை என் இதயத்துக்குள் வந்துவிடு, அதற்கு மேல் உன்னை வற்புறுத்த மாட்டேன்னு சொல்லுவார். அன்னால் ஆழ்வார் சாமர்த்தியம் பாட்டுக்கு வேற மாதிரி அர்த்தம் பண்ணணுமா. எக்காலத்தெந்தையா என்னுள் மத்னில் எக்காலத்திலும் மற்ற யாதொன்னும் வேண்டேன், நீ என் மனசுக்குள்ளே வந்துவிட வேண்டும், அதற்கு பின்னால் அதை தவிர எதையும் கேட்க மாட்டேன். எப்பவுமே எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லலை, நீ எப்போதும் இருக்கணுங்கிறத நான் கேட்டுட்டே தான் இருப்பேன். அப்ப நீ எனக்குள் வந்து விட்டாய் என்றால் பிற்காலத்தில் உன்னை தவிர வேறு எதையும் கேட்க மாட்டேன்னு சொன்னார். அப்ப இந்த மாலாக்காரரும் முன்னமே பக்தர், அந்த பக்தியால் தான் பகவான் தேடி இவரிடம் வந்தான். அந்த பக்தியே அசங்காமல் எப்போதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அடுத்ததாக குப்ஜா ஒரு கூனி இருந்தாள். அந்த கூனி சந்தனத்தை, அழகான உயர்ந்த சந்தனம், கம்சனுக்கு இவள் கொடுக்கும் சந்தனம் தான் பிடிக்குமா, அதனால் தான் அரைத்து எடுத்து கொண்டிருந்தாள். திருவக்ரா என்று சொல்கிறார்கள். அவள் செல்லும் போது கண்ணன் தடுத்தார். அவளை பார்த்து ராஜார்கம் ருச்சிரம் ருச்சிரானனே ஆவயோகோ காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம். எங்க ரெண்டு பேரையும் பார், நான் கண்ணன், இவர் பலராமன். எங்கள் திருமேனியை பார்த்து எங்கள் உடலுக்கு சரிதாக என்ன சந்தனம் உனக்கு படுறதோ அதை கொடு. யுக்தம் அனுலேபனம் ஆவயோகோ காத்திர சதிருஷம், எங்கள் உடலுக்கு தகுந்த ஒரு அனுலேபனம் சந்தனத்தை கொடுன்னு கண்ணன் சொன்னார். அவள் கையில் வச்சிருந்தா சுமார் சந்தனம், ரொம்ப சுமார் சந்தனம், நல்ல சந்தனம், ராஜாவுக்கான உயர்ந்த சந்தனம் எல்லாத்தையும் வச்சுருந்தா. இவர்கள் உடலை பார்த்தா, சந்தனத்தை பார்த்தா, இது எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. உயர்ந்த சந்தனத்தை எடுத்து அவருடைய திருமார்பிலே பூசினாளாம். நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கென்ன தேரி அவளும் திருவிடம்பிற் பூச ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு, நல்ல மணமுடைய சந்தனத்தை நமக்கு கொஞ்சம் கொடு. இறை என்றால் கொஞ்சம்னு அர்த்தம், கொஞ்சமாக எனக்கு கொடுன்னு கண்ணன் கேட்டார். அவளும் தேரி அவனுடைய திருமார்பிலே பூசினாள். நல்ல உயர்ந்த சந்தனத்தை எடுத்து அவருக்கு நல்ல சர்வ கந்தகான்னு சாஸ்திரம் சொல்றது. பகவானுடைய திருமேனியிலே அனைத்து கந்தங்களும் இருக்குமா. அப்பேற்பட்ட பகவானுக்கு நல்ல சந்தனமாக எடுத்து பூசினாள். பகவானுக்கு மிகுந்த ஆனந்தம். அவளை நிறுத்தி வைத்து தன்னுடைய காலாலே அவளுடைய காலை அழுத்தி கொண்டார். ரெண்டு விரலாலே அவளுடைய இந்த முகவாய் இருக்கே இதை பிடித்து சுபுக்கம்னு பேர், இந்த சுபுக்கத்தை பிடித்து இப்படியே நிமித்தினாராம். அவள் வளைந்து கூனியாக இருந்தாளோ இல்லையோ, அப்படியே நிமிர்ந்து நன்னா நேர இருக்கக்கூடிய பெண்ணாக அழகாக ஆகிவிட்டாள். அவளுக்கும் சந்தோஷம், பகவானுக்கும் சந்தோஷம் அனுப்பிவிட்டார். அவர் பூசின சாந்து இருக்கோ இல்லையோ, சாந்தணி தோள் சதுரன் மலை என்று ஆழ்வார் பாடுகிறார். சாந்து அணி, அந்த சந்தனத்தை தரித்த சதுரன், சதுரன் நன்ன சாமர்த்தியம் படைத்தவர் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன சாமர்த்தியம் என்றால், இவர்கள் நல்ல சந்தனம் பூசின்றாரோ இல்லையோ, பூசிக்கொண்டு அந்த மதுரையினுடைய வீதிகளெல்லாம் கண்ணன் நடந்து சென்றார். செல்லும் போது அங்கங்க மேல் மாடியிலிருந்து அங்கிருந்த பெண்கள் எல்லாம் கண்ணனை பார்த்து கொண்டே இருந்தார்கள். பாகவதத்தில் வியாசர் தெரிவிக்கிறார், என்னென்ன பண்ணிட்டு இருந்தாலும், யாரானு சாயம் பூசிட்டு இருந்தானா அப்படியே நின்று போயிட்டாளாம், துணி துவச்சுட்டு இருந்தானா அப்படியே நின்று போயிட்டாளாம், மூச்சு விட்டு இருக்கிறவா மூச்சு விடுறது கூட மறந்து போயிட்டான்னு சுகர் தெரிவிக்கிறார். அப்படி கண்ணனை பார்த்தார்கள். ஒருத்திக்கு மான் போன்ற கண், ஒருத்திக்கு மீன் போன்ற கண், கயல் விழியாள் மான் விழியாள்லாம் சொல்லுவோமோ இல்லையோ, அப்படி ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு கண். அந்த மான் விழியாள் பார்த்தா கண்ணனுடைய இந்த மார்பில் இருந்த சந்தனத்தில் அந்த கண்ணை போல பதிஞ்சிருமா.
மீனை போல கண் இருக்கிறவ பார்த்தா இந்த இடத்துல மீனை போல பதிந்து விடுமா. அப்ப கண்ணன் போகும்போது அது ஒரு பலகை மாதிரி, எந்தெந்த பெண்ணெல்லாம் தன்னை பார்த்தாள் ஆசையோடு என்று காட்டக்கூடிய பலகை மாதிரி அவருடைய மார்புல சந்தனம் இருந்ததாம். முடிந்ததா? அடுத்து சண்டையிட போணுமே. குவலையாபீடத்தோடு சண்டையிட வேண்டும், மல்லர்களோடு சண்டையிட வேண்டும், கம்சனோடு சண்டையிட வேண்டும். சாந்தனி தோள் சதுரன் மலை. என்ன சாதுரியம் என்றால் எவ்வளவு யுத்தம் செய்தார். ஆனால் அவர்கள் பட்ட அந்த மானுடைய சின்னமும் அந்த மீனினுடைய சின்னமும் அழியாமல் சண்டை போட்டாராம். இப்ப எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கணும். இதே போலத்தான் ருக்மிணி கிட்டையும் இந்த சத்யபாமையை திருமணம், நப்பெண்ணையை திருமணம் செய்து கொள்வதற்கு 7 எருதுகளோட சண்டை போட்டாரோ இல்லையோ, அப்ப அந்த எருதுகள் எல்லாம் கொம்பால கீறுமே. கீறும் போது எவ்வளவு சாமர்த்தியமா சண்டை போட்டார்னால், கீறி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எருதுகளை எல்லாம் அடக்கி விட்டார். அப்புறம் அவருடைய மார்பை பார்த்தா ஒரு கோலம் போட்ட மாதிரி இருந்துதான். அப்ப எந்த வாட்டுல குதிச்சா அந்த கொம்பு கீறுவது கோலமா வரும்னு தெரிஞ்சு குதிச்சாராம் கண்ணன். அதை போல் இங்கும் அந்த சந்தனத்தில் அந்தந்த பெண்ணினுடைய கண்ணெல்லாம் பதிர்ந்திருந்தது. அந்த பதிவு அழியாமல் சண்டையிட்டார் மல்லர்களோடு. சாந்தனி தோள் சதுரன் மலை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த குப்ஜா என்பவளுக்கும் தான் ஆனந்தமாக அனுகிரகித்தார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।